ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தினமொரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். இன்றைக்கும் ஒரு கதை தாங்க, குட்டி கதை. எப்பயும் போல தான் இன்றைக்கி ஒரு சின்ன கதை தான். அது சில குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், நமக்கும் அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தாருங்க. அந்த அரசர் நல்ல அரசாட்சி நடத்திட்டு வந்திருந்தார். அவர் கொஞ்சம் நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு அரசர், ரொம்ப டேலண்டட் பர்சன் அவர். அப்படி இருக்கையில் அவரோட அரசவைக்கு ஒரு நாள் 2 ஓவியர்கள் வந்தாங்க. அந்த ஓவியர்கள் பேர் ஒருத்தர் பேர் தேவன், ஒருத்தர் பேர் சிவன். 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஓவியர்கள் அரசரே, எங்கள் 2 பேரில் யார் சிறந்த ஓவியர் நீங்கள் எங்களுக்கு எங்களில் ஒருத்தரை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட கேட்டாங்க. அவங்க அவங்களுடைய ஓவியத்தில் கொண்டு வந்த ஒரு சில படங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, காமிச்சாங்க. அரசர் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டே இருந்தார். யோசிச்சுட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் சொன்னார், சரி உங்களில் யார் சிறந்த ஓவியர்னு நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது, அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஓவியர்கள் இருவரும் சொன்னாங்க, சரிங்க அரசரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்குறப்ப அரசர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் இங்கே அரசவையிலே உங்களுக்கு தனித்தனி அறைகள் தர்றோம் நாங்கள், அங்கேயே நீங்கள் இருக்கணும். 1 வார காலம் உங்களுக்கு கொடுப்போம். அந்த 1 வாரத்தில் உங்களுடைய ஓவியங்களை நீங்கள் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொன்னார். உடனே தேவனும் சிவனும் 2 பேரும் சரிங்க அரசரே, நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அரசவையும் கலைஞ்சிருச்சு. அவங்க 2 பேருக்கும் தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டுச்சு. தனித்தனி அறைகளில் அவங்களுக்கு தேவையான ஓவியம் வரைகிறதுக்கான பொருட்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. 1 வார காலமும் முடிஞ்சு போச்சு. அரசர் கொடுத்த அந்த நாளும் குறிப்பிட்ட நாளும் வந்துருச்சு. இப்போ 2 பேரையும் அரசர் கூப்பிட்டாரு. 2 பேரும் அரசவைக்கு வந்தாங்க. வந்தோடனே அரசர் கேட்டார், என்ன ஓவியங்கள்லாம் வரைஞ்சி முடிச்சிட்டிங்களா, பார்க்கலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டார். உடனே 2 பேரும் தேவனும் சிவனும் சொன்னாங்க, ஆமாம் அரசரே, நாங்கள் எங்களுடைய படங்களை முடிச்சிட்டோம், வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அரசர் சொன்னார், சரி வாங்க அப்போது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ முதல்ல போனது தேவனுடைய அறைக்கு. அந்த அறையில் போய் அவரோட ஓவியத்தை பார்க்குறதுக்காக போகிறாரு. அப்போ தேவனுக்கு ஒரே பெருமிதமாக இருந்துச்சு. நம்ம பயங்கரமாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக அவரோட வர்றாரு. அவருடைய அறையில் இருந்த ஒரு திரைச்சீலையை இழுக்கிறாரு. இழுக்கும்போது அந்த அறையில் வரையப்பட்ட ஓவியம் அதில் தெரியுது. அவர் என்ன ஓவியம் வரைஞ்சிருக்காருன்னா, ஒரு தட்டில் பழங்கள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அது ஓவியம் மாதிரியே இல்லை, உண்மையான பழங்களே தட்டில் வச்சிருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. அரசர், ஆஹா இவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த அறைக்குள்ளே அந்த அரண்மனையோட அறைக்குள்ளே ஒரு பறவை வந்துச்சு. இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் பழங்கள் தான் நினச்சி அது கொத்துறதுக்காக வந்துச்சு. அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது அந்த வரைபடம். அது கடைசியில் ஒத்துறதுக்காக செவுத்தில் இடிச்சிட்டு ஏமாந்து போயிடுச்சு. இப்போ அரசர் ரொம்ப பாராட்டினார், ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் ஓவியம், ரொம்ப அதாவது உண்மையாகவே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னோடனே தேவனுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம ஓவியம்தான் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா, அவன்லாம் எப்படி வரைஞ்சிருக்கான்னு தெரியல, நம்ம தான் ஓவியத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வரான். உடனே அரசர் சொன்னார், சரி வாங்க அடுத்து சிவனோட ஓவியத்தை போய் பார்ப்போம், அவர் எப்படி வரைஞ்சிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அங்கேருந்து போகிறாரு. அப்போ தேவனும் கூடயே போகிறான். மனசில் தேவனுக்கு ஒரே நினைப்பு, நம்ம வரைஞ்ச மாதிரிலாம் அவனால் வரைஞ்சிருக்க முடியாது, நம்ம ஓவியம்தான் சிறந்ததுன்னு சொல்லுவார் அரசர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறான். அப்போது இப்போ சிவனோட அறைக்கு வந்தாச்சு. சிவனோட அறையில் சரி காட்டுங்க உங்கள் ஓவியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. உடனே சிவன் சொல்கிறாரு, ஆனால் சிவன் தேவனோட ஓவியத்தை பார்க்கும்போது மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்காரு, உண்மையிலேயே அருமையாக வரைஞ்சிருக்காரு, நல்ல டேலண்டடான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சந்தோஷப்பட்டார். அவரை மனசார பாராட்டவும் செஞ்சார், உங்கள் ஓவியம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ இப்போ வந்துட்டு தன்னோட அறைக்கு வந்தோடனே அரசர் கேட்டார். இது சிவனோட அறைக்கு வந்து கேட்டார், நீங்கள் வந்து உங்கள் ஓவியத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே சிவன் சொல்கிறாரு, என் ஓவியத்தை வந்து என் ஓவியத்தோட திரைச்சீலையை இந்த ஓவியர் தேவனையே வந்து ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசரும் அப்படியா சரி தேவன் நீங்களே போய் அவரோட திரைச்சீலையை எடுத்து அந்த ஓவியத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போய் தேவனும் வேகமாக அந்த திரைச்சீலையை தொட போகிறாரு. அது பார்த்தா ஒரே ஷாக் எல்லாருக்கும். ஏன்னா அந்த திரைச்சீலை தான் ஓவியம். அப்போ ரொம்ப எல்லாரும் வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. என்னது இது, திரைச்சீலை தான் ஓவியம்னா திரைச்சீலை மாதிரியே தான் இருந்தது, அது ஓவியம் மாதிரியே தெரியலை. இப்போ வந்து ஒரு ஓவியரே அதை பார்த்து ஏமாந்து அதை திரைச்சீலை தான் நினச்சி அது பக்கத்தில் போய் ஓப்பன் பண்ண போயிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் அதிசயத்து பார்த்துட்ருக்காங்க. இதில் அரசருக்கு இதுதான் ஓடிட்டே இருக்குது. ஒரு ஓவியரையே வந்து உண்மைன்னு நம்ப வச்ச ஒரு ஓவியம் தான் வந்து உண்மையிலேயே சிறந்த ஓவியம், அதை வரைஞ்சவர் தான் ஒரு சிறந்த ஓவியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் அளிச்சுட்டு வந்துட்டார். இப்போ சிவன் தான் சிறந்த ஓவியன் சொல்லப்பட்டுச்சு. சிவனுக்கு ஒரே சந்தோஷம். தேவன் வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தத்தோடயே இருக்கார். இப்படி தாங்க, இதுதான் கதை. இப்படி தாங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மட்டும்தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அது இல்லைங்க. அதாவது நம்மளுக்கும் மேலே, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, எத்தனுக்கும் எத்தனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நமக்கும் மேலே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளையும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குறைச்சலாக எடை போடுவாங்க. அதுவும் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் நம்மளோட திறமை நமக்கு தெரியும். உண்மையாக வந்து திறமைசாலிகள் எப்போவுமே இன்னொரு திறமைசாலியை பாராட்ட தாங்க செய்வாங்க. இன்னொரு திறமைசாலியை வந்து ஒரு மாதிரி இவங்களுக்கு திறமையே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதே இது வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட திறமைகளை யாராவது குறைச்சி எடை போட்டிருந்தாலோ, இல்லை நம்ம யாரோட திறமையை வந்து குறைச்சி எடை போட்டிருந்தாலோ, நம்ம வந்து இனிமேல் அதெல்லாம் மாற்றிக்கணும். நம்மளோட திறமையை யாராவது குறைச்சி எடை போட்டாங்கன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு தெரியும் நம்மளோட திறமை. அதனால் வந்து அதை பற்றி கவலையும் படக்கூடாது. அதுக்கான ஒரு ஒரு சிறப்பு நாள் நமக்கும் வரும்னு நம்ம நம்பணும். இதுதாங்க நம்ம கதையிலேருந்து எடுத்துக்கிறது. இது இந்த அரசர் காலத்து கதைகளை குழந்தைங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லலாம். குழந்தைங்களோட வளர்ப்புலையும் வளர்ச்சிக்கும் வந்து இது உதவும். நம்மளும் வந்து இனிமேல் வளர்ந்து வர்றப்போ வந்து யாரோட திறமையும் அசால்ட்டாக எடை போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லா வகையிலையும் உதவி பண்ணும். நம்ம ஒரு சாதாரணமாக ஒருத்தரை எடை போட்டு வச்சுருப்போம். அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக அவங்கக்கிட்ட மாற்றி சொல்லிட்டோம் கூட அது பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து எதையும் வந்து பார்த்து யோசித்து யாரோட திறமைக்கும் மதிப்பு கொடுக்க நம்ம கற்றுக்கணும். இது தாங்க நான் கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த கதையிலேருந்து அதுதான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, எப்போயும் நம்ம பேசுகிற மாதிரி தான் எப்போயுமே ஒரு பொது விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசுகிறது உண்டு. இன்றைக்கி அதே மாதிரி தான். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நான் கோவிலுக்கு போயிருந்தேங்க. கோவிலுக்கு போயிருந்தப்போ வாசலில் வந்து அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து கை நீட்டுவாங்க. அப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட கையை நீட்டிகிட்டே நின்றுட்டு இருந்தாருங்க ஒரு வயசானவர் பிச்சை எடுக்கிறதுக்கு. அவர் ரொம்ப நேரமாக போடவே இல்லை. இங்கிட்டு நடக்கிறாரு, அங்கிட்டு போகிறாரு, நிற்கிறாரு, எதுவுமே பண்ணவே இல்லை. அவரும் அவர்கிட்ட நின்றுக்கிட்டே கையேந்திட்டே இருக்கார். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இது வந்து தப்பாக ரைட்டான்னு தெரியல. ஒருத்தருக்கு நம்ம பிச்சு போடணும்னு நினச்சிட்டோன்னா ரூ. 10 ரூ. 5 போட்டு விட்ருவோங்க. இல்லை நம்ம நல்லா போடணும்னு நினச்சா என்ன போடணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டு விட்ருவோம். அவங்கள ஏன் காக்க வைக்கணும்? இல்லை எனக்கு காசு இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிடணும். அதுக்கு மீறி அவங்க நின்னாங்கன்னா வேற. ஆனால் நம்ம எதுவுமே பதில் சொல்லாமல் அவங்கள காக்க வைக்கிறது, பிச்சை எடுக்கிறவங்களா இருந்தாலும் அது பாவம் தான். எனக்கு அப்படி தோணுச்சு. இந்த மாதிரி யாராவது எப்போயாவது நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம செஞ்சுருப்போம். அந்த மாதிரி செய்கிறது வேண்டாமே, அது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் நான். அதான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தப்பாக இருந்தால் சாரிங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, இன்னொரு கதையோடு நாளைக்கு திரும்பவும் சந்திப்போம். ஓகே, பாய். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.